ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்றைக்கி ஸ்னேக்கட் ஃபிஷிங். ஸோ நம்ம லுக்கானாலேருந்து கொடுத்த கியோ ஃப்ராக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லுக்கானா பிளாக் டெட்ரா ரீலு 3000 சீரியஸு, கோஸ்ட் பிளைட் ராடு. ஸோ இது மூணு தான் காம்போவாக வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ கியோ ஃப்ராகு நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், தரமான ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது, ஸோ நிறைய வாட்டி நம்ம ஃபிஷிங் பண்ணி பார்க்கணும் ஒரு ஃப்ராக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரே நாளில் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஸோ அதனால் செகண்ட் டே ஸோ இந்த ஃப்ராக் கொண்டு ரிவ்யூ வந்திருக்கோம். ஸோ ராடும் ரயிலும் அதே மாதிரி தான் செகண்ட் டைமும் நம்ம ஃபிஷிங் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து இந்த ராடு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புல்லை ஸ்னேக்கட் இதில் பிடிச்சிட்டேன். ஸோ ஒரு சும்மா டெஸ்டிங் எனக்கு பிடிச்சேன், ஃபுல் வீடியோ இல்லை. ஸோ நல்லாவே இருந்துச்சு. பிளாக் டெட்ரா வரைக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஃபுல் வீடியோ பார்ப்போம், எவ்வளோ மீன் அடிச்சிருக்கு இல்லையா என்ன எல்லாமே இந்த வரக்கூடிய வீடியோஸில் தெரியும். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீன் நம்ம கியோ ஃப்ராகில் லுக்கானா கியோ ஃப்ராகு ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன சைஸ் தான். ஸோ நாட்டு ராட் யூஸ் பண்ணியிருக்க ராடு பார்த்திங்கன்னா லுக்கானா கோஸ்ட் பிளைட் ராடு. ரீலு பார்த்திங்கன்னா லுக்கானாவோட பிளாக் டெட்ரா ரீலு. லைனு லுக்கானா ரெனோ 9X லைனு. ஸோ தரமான அடி. ஸோ ஃபஸ்ட்டு மீன் மிஸ் ஆச்சு, செகண்ட் மீனை தூக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபஸ்ட்டு கியோ ஃப்ராக் லுக்கானா கியோ ஃப்ராகு. ஸோ நல்லா ஹுக்கப்பு. ஸோ தரமான அடி. ஹுக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் லுக்கானா கியோ ஃப்ராகு. ஸோ அடுத்த அடிக்கான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுத்து லுக்கானா கியோ ஃப்ராகு. ஸோ அடுத்த மீன் அடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ சின்ன குட்டி சைஸ், இவ்வளோ தான், ஒரு சான அளவு தான் இருக்குது. ஸோ இவனும் ஸ்ட்ரைக் பண்ணுறான். இது எவ்வளோ சின்ன விராலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விராலாக இருந்தாலும் இந்த ஃப்ராகில் வந்து ஸ்ட்ரைக் எடுக்குது. ஸோ இதுக்கு ரிமூவ் பண்ணி இவனை ரிலீஸ் பண்ணிடுவோம். பெரிய அடியெல்லாம் இல்லை, சின்ன ஒரு லிப்பில் ஒரு ஏற்ற ஏறி இருக்குது. ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஈஸியாக அங்கே விட்டுருவோம். ஓகே, இவனை ரிலீஸ் பண்ணிடுவோம். लाइट ब्लड कर दो. वेट करो. सो मेदू आपो जेट बोला बोला. ओके फ्रेंड्स, அடுத்த அடிக்கு பார்ப்போம்.
என்ன ஃப்ராக் தெரியாது. ரியல் வாரியரோட பீக்கு ஃப்ராக் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இது மாதிரி ஃப்ராக் வந்து மீன் அடிச்சிட்டு வெளில போயிடுச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹூக் செட் அப்போ அது டிஸ்டர்ப் பண்ணாது. இங்கே நிறைய சின்ன சின்ன மீனாக இருந்தப்போ நல்லா ஹூக் செட் டீசமாக குதூரமாக ஏறிடுது. ஓகே நிறைய கொண்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பீக் ஃப்ராகில் 2வது விரால். பீக் ஃப்ராக் ஆமாம் படுவரா சின்னது அங்கே இப்போ அடித்து பீக்கில் கரையாற்றினது தான் உண்டு. அங்கே காமி அங்கே இப்போ தான் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்த நம்ம கியோ ஃப்ராக் லுக்கானா கியோ ஃப்ராகு அடுத்த ஒரு ஆள் ஆக்கியிருக்கோம். ஸோ எல்லாம் ஒரு மீடியம் சைஸ் தான். ஸோ அன்னைக்கு மாதிரி பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு மீடியம் சைஸ். ஸோ லாஸ்ட் எவ்வளோ அடிச்சிருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்க. ஃப்ராகை பாருங்கள். இதை வந்து அப்படி திருப்பி விட்டால் கிளியர் முடிஞ்சது. ஸோ அடுத்த அடிக்காம பார்ப்போம். கியோ ஃப்ராகில் அடுத்தது நம்ம கியோ ஃப்ராகில் இன்றைக்கி 3வது விரால். ஸோ ஒரு மீடியம் சைஸ். ஸோ நாட்டு விரால் தான் எல்லாமே. பாருங்கள் கியோ ஃப்ராக். அப்போ கியோ ஃப்ராகில் ஸோ இது 4வது விரால். ஸோ லுக்கானாவோட கியோ ஃப்ராக். இது ஸ்ட்ரைக் இல்லை இந்த வீடியோ எடுத்துருந்தோம். ஓகே ஸ்ட்ரைக் அங்கே வீடியோ எடுத்ததுனால ஸ்ட்ரைக் கிடச்சிருக்காது. ஸோ 4வது விரால். ஸோ யூஸ் பண்ணியிருக்க ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட கோஸ்ட் பிளேட் ராடு. ஸோ பிளாக் டெட்ரா ரீலு. லைனு பார்த்தீங்கன்னா லுக்கானா ரெனோ 9X லைன். ஸோ இப்படி வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு குட்டி ஒரு ஆள் தான், இவ்வளோ போல தான் இருக்குது சரிங்களா. இருந்தாலும் எங்களை விட போகிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ லுக்கானா கியோ ஃப்ராகில் ஸோ அடுத்த மீன். ஸோ ஒரு நல்ல ஒரு சைஸ் நாட்டு விரால் கியோ ஃப்ராக் எப்படி விழுங்கி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா உள்ள ஹுக்கப் ஆகிருக்கு.
ஃப்ராக். ஸோ இதை ஹுக்கர் மூவ் பண்ணிவிட்டு காமிக்கிற மீனோட சைஸ் எப்படி இருக்குன்னா, அங்கேயும் கிடக்கு. ஃபினிஷ் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ இப்போ சேசிங் இருக்கணும். ഇതിന് ഒരു വാരം കഴിയുമ്പോൾ എല്ലാം വയലിൽ ഇറങ്ങും. ആ மீனை பாருங்கள். ஒரு அழகான நாட்டு வரால். ஸோ அடிச்சிருக்க ராடு வந்து லுக்கானோட கோஸ்ட் பிளேட் ராடு, லுக்கானோட பிளாக் டெட்ரா ரீல். காம்போ வந்து ஒரு தரமான காம்போ. நாளைக்கு அப்புறம் சுதந்திரம் ஆச்சுங்க. குட்டி சால் குட்டி மீன். கேவ் ஃப்ராக், லுக்கான கேவ் ஃப்ராகில் ஸோ அடுத்த மீன் ஏற்றிருக்கோம். பேக் டு பேக் ஸ்ட்ரைக் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃப்ராக்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோன்னு ஒரு ஃபீலிங் வருது. பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ராக் எதுவும் ஆகலை பாருங்கள். ஃப்ராக் அப்படியே தான் இருக்குது. ஸோ மீனை பாருங்கள். வந்தா நான் ஸ்லோ ஆக்கி போயிட்டேன். இந்த ஃப்ராக் தாண்டி எங்க இருந்தாலும் அடிக்கணும். கியோ ஃப்ராக், கோஸ்ட் பிளேடு 7 feet ராடு ஸ்பின்னிங். ஸோ பிளாக் டெட்ரா ரீல் லுக்கானாவோடது ரெண்டுமே காம்போ. ஸோ அடுத்த மீன் அடிச்சிருக்கு. ஸோ பேக் டு பேக் ஸ்ட்ரைக் கொடுக்குது இந்த ஃப்ராக் லூரில். ஸோ ராடும் ரீலுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறது அதுக்கு. ஸோ ப்ளஸ் ரிவ்யூ. ஸோ அடுத்தடிக்கு நான் பார்ப்போம். ஸோ நல்ல பாசி கிடையில. ஸோ நல்ல ஒரு சைஸ் நாட்டு விரால் பாருங்கள். இவ்வளோ பீஸுக்கெல்லாம் அழுக்கடிச்சு. ஸோ அவ்வளோ பாசியையும் ஸோ ராடோட கெப்பாசிட்டினால தான் நம்ம லேண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கோஸ்ட் பிளேட் ராட். ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். என்ன பாருங்கள்.
நேச்சுரல்லாம் ஒரு மீடியம் சைஸ் நல்லா இருக்குது. ஸோ லுக்கானாவோட கியோ ஃப்ராக். ஸோ நல்ல உக்கப்பாக இருக்குது. ஸோ மீனை பாருங்கள். ஸோ ராடு லுக்கானாவோட கோஸ்ட் பிளேட் ராடு, ரீல் வந்து லுக்கானாவோட பிளாக் டெட்ரா ரீல். ஸோ நல்ல தரமான காம்பு, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிடுறாங்க. கியோ ஃப்ராக் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுங்கப்பா. நம்ம ஷாப்பில் இல்லை, மார்க்கெட்டில் எந்த ஷாப்பில் பார்த்தாலும் வாங்கிக்கோங்க. கியோ ஃப்ராக், லுக்கானாவோட கியோ ஃப்ராக். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்றைக்கி ஃபிஷிங் முடிஞ்சது, ஸ்னேக்கட் ஃபிஷிங். ஸோ இப்போது லுக்கானாவோட கியோ ஃப்ராக் நான் இமேஜில் காமிக்கிறேன். டைம் ஆச்சு, அதனால் வீடியோ வெளியில் எடுக்க முடியல. ஸோ வீட்டில் வந்து எடுக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணியிருக்க ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட கோஸ்ட் பிளேட் ராடு. ஸோ டபுள் டிப் பவர் ராடு 7 ஃபீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணியிருக்க ரீல் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட பிளாக் டெட்ரா ரீல் 3000 சீரியஸ். ஸோ இதில் எவ்வளோ மீன் அடிச்சிருக்கு, ஸோ இந்த ஃப்ராக் எப்படி நல்ல ரிசல்ட்டாக இருக்கான்னு மீனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீனை தட்டினது எல்லா மீனும் வலிச்சு வாரி ஓடும். ஸோ ஃப்ராக் மீனை காமிக்கலாம். ஸோ இவ்வளோ மீன் அடிச்சிருக்கு நமக்கு. ஸோ அடிச்சிருக்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட கியோ ஃப்ராகு. ஸோ லுக்கானாவோட கியோ ஃப்ராகு. ஸோ மீனை பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 விரால் அடிச்சிருக்கோம். ஸோ கோஸ்ட் பிளேட் ராடு, கியோ ஃப்ராகு, இவ்வளோ மீன். ஸோ வேறு லெவல் காம்போ. இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய நல்ல ரிசல்ட்டட் ஃப்ராக் தான் நம்ம யூஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.